அவர் என்கிட்ட சொன்னார், செந்தில் பாலாஜி அசம்பிளியில சொன்னார், நாங்கள் நிறைய அனௌன்ஸ் பண்ணணும், அதோட டீடைல்ஸ் நாங்க கொடுக்குறோம் தனியா. நிறைய அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் பண்ணாரு, வேற எதுவும் பண்ணல. இவ்வளவு ரெவன்யூ ஜெனரேட் ஆயிருக்கு, இவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர் வந்திருக்கு, அதே நேரத்தில் நீங்க இவ்வளவு கடனும் வாங்கியிருக்கீங்க. 1,59,000 கோடிக்கு எவ்வளவு 5 வருஷம் வட்டி கட்டியிருக்காங்கன்னு சொன்னாருன்னா, அவரு இந்த 34,000 கோடி இழப்பு ஏற்பட்டதில்ல, அது எப்படி வந்ததுன்னு அவங்களுக்கு தெரியும், மக்களுக்கும் தெரியும், எல்லாரும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதை சொல்லணும், சொல்லுவாங்க, நான் எதிர்பார்க்கிறேன். இல்லைன்னா சொல்ல வைப்போம், இல்லைன்னா நாங்க சொல்ல வைப்போம். அதனால அதுல எந்த இடங்களையும் நாங்க எங்களுக்கு மடியில கணம் இல்ல, வழியில பயம் இல்ல. எந்தெந்த வகையில் ஆண்டு வாரியா வருமானம் எவ்வளவு, எந்தெந்த வகையில் ஆண்டு வாரியாக செலவினங்கள் எவ்வளவு, இதை சொன்னாருன்னா வெளிப்படைத்தன்மையோடு இருக்காருன்னு அர்த்தம். ஆண்டு வாரியா கட்டின வட்டியே சொல்லணும். 1,59,000 கோடிக்கு எவ்வளவு 5 வருஷம் வட்டி கட்டியிருக்காங்கன்னு சொன்னாருன்னா, அவரு இந்த 34,000 கோடி இழப்பு ஏற்பட்டதில்ல, அது எப்படி வந்ததுன்னு அவங்களுக்கு தெரியும், மக்களுக்கும் தெரியும், எல்லாரும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதை சொல்லணும், சொல்லுவாங்க, நான் எதிர்பார்க்கிறேன். இல்லைன்னா சொல்ல வைப்போம், இல்லைன்னா நாங்க சொல்ல வைப்போம். அதனால அதுல எந்த இடங்களையும் நாங்க எங்களுக்கு மடியில கணம் இல்ல, வழியில பயம் இல்லை. அதனால வெளிப்படைத்தன்மையோட தான் நாங்க முழு நிர்வாகத்தையும் 5 வருஷம் எங்க முதலமைச்சர் நடத்தியிருக்காங்க. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதனால அவங்க இப்ப சொல்லலாம் அரசியலுக்காக அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக ஒவ்வொரு துறைகள் வாரியா குற்றச்சாட்டு வேணா சொல்லாம தவிர அந்த குற்றச்சாட்டை அவங்க நிரூபிக்கணும். சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை ஒரு பத்திரிகை செய்தியா இல்லாம, ஒரு ரீல்ஸா இல்லாம சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை நிரூபிக்கணும். நிரூபிக்கக்கூடிய குற்றச்சாட்டை தான் சொல்லணும். அதனால அவங்க பொத்தாம் போக்கில் போகிற வழியில் அப்படியே பொதுவாக ஒரு குற்றச்சாட்டுக்களை சொல்வதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி ஒரு குற்றச்சாட்டுக்களை சொன்னால் நிச்சயமாக நாங்கள் அதை எதிர்கொள்வோம். இன்னொரு கருத்தை சொன்னார், இந்த துறை போன 5 வருஷம் தனியாருக்கு தார வார்த்திருப்பாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும், மின்சார வாரிய பணியாளர்களுக்கும் தெரியும், அதிகாரிகளுக்கும் தெரியும். திமுக அரசு, எங்களுடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தொடங்கி எங்களுடைய கழக தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள் தொடர்ந்து இந்த மின்வாரியம் அரசே ஏற்று நடத்த வேண்டும், அதற்கான இழப்புகளை அரசே இழப்பீடுகளை கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் எவ்வளோ உறுதியாக இருந்தாங்க, எவ்வளோ போராட்டங்களை நடத்தினாங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அதனால் கடந்த கால போராட்டங்களை இந்த மின்சார வாரியத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக எவ்வளவு போராட்டங்கள் திமுக முன்னெடுத்திருக்குங்கிறத ஒரு தடவை அவர் திரும்பி பார்த்தாருன்னா